வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிட்டிஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம உளுந்த வடை ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது எப்படி அழகாக ரவுண்டாக கிறிஸ்பியாக பண்ணுறது அப்படிங்கிறதோட ஷார்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்து ஒரு 2 to 2.5 hours ஊற வச்சுக்கலாம். உளுந்து ஊற தான் உபரி இருக்கும், அதனால் உளுந்து ஒரு மினிமம் 2 hours ஊறுறது நல்லது. ஊறின அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 3-4 times வாஷ் பண்ணிட்டா பாருங்கள் இப்படி இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். கம்மி குவான்டிட்டின்றனால கிரைண்டரில் போடல, மிக்சியில் தான் போட்டிருக்கோம். ஸோ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 to 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ மைய அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாஃப்டாக அரைக்கணும். இதில் மிக்சியில் அரைச்சோம் அப்படிங்கிறதுனால இதில் காற்று போகாது. கிரைண்டர்லேயோ உரல்லையோ அரைச்சோம் அப்படின்னா காற்றோடு சேர்ந்து உளுந்து அரையும், நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். பட் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோன்றனால காற்று படாது. அதனால் இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் நல்லா அடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கையில் நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்த அப்புறம் எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம 5 நிமிஷம் பீட் பண்ண அப்புறம் மாவு எவ்வளோ உப்பி இருக்க பாருங்கள். முதல்ல இருந்த அளவும் இப்போ இருக்க அளவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி தலைன்னு இருக்க பாருங்கள். முக்கியமாக உளுந்து அரைக்கும் போது லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும், இல்லைனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் வடை. ஸோ ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க. இது கூட 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 to 3 பச்சை மிளகா அண்ட் ஒரு 1 inch இஞ்சி. இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போடலாம். எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 3ஐயுமே மாவில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வடை போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம். இதில் அந்த மாதிரி கையை டிப் பண்ணிவிட்டு, தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி ஒரு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சென்டரில் ஹோல் போட்டு அப்படியே நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். போடுறப்ப பார்த்து போடுங்க. அவ்வளோதான், வடை எவ்வளோ அழகாக வெந்துச்சு பாருங்கள். இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். கையை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிக்கணும். அண்ட் தென் மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டிக்கணும். உருட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுடணும். அப்படியே எடுத்து கடாயில் போட்டுடணும். அவ்வளோதான். ரெண்டு சைடும் நல்லா செவக்க வச்சு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 சைடும் நல்லா செவந்து இந்த பபிள்ஸ்லாம் அடங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதில் பச்சரிசி மாவு ஆட் பண்ணது எதுக்கு அப்படின்னா டாப் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வடையை சாப்பிட்டாலுமே அந்த டாப் லேயர் ப்ரௌனான லேயர் நல்லா முறுன்னு இருக்கும். அதுக்காக தான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் செஞ்சு வச்சு 3-4 hours கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டாகிடும், நல்லா இருக்காது. இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் நீங்கள் எடுக்கலாம். நம்ம பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌனியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு வடையை புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் நல்லா உள்ளே வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.